எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு சிக்கன் எடுத்து ரோஸ்ட் செய்ய போகிற சிக்கன் ரோஸ்ட்டு அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு சிக்கன் டெய்லி ஒரே மாதிரியே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இது மாதிரி ரோஸ்ட் மாதிரி போட்டு சாப்பிட்டு பாருங்க. நல்லா சில்லி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு வந்து 300 கிராம் சிக்கன் நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. பாருங்க, நல்லா கழுவி எடுத்தாச்சு. நம்ம இஞ்சி பூண்டு கொத்தமல்லியில் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. சுத்தமாக தண்ணி இல்லாத வடிச்சிடலாம். சிக்கனில் அரைச்சது போட்டுக்கலாம். சிக்கனில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாங்க. ஏற்கனவே சால்ட்டு போட்டு நம்ம கழுவி இருக்குது. கொஞ்சமாக மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. எல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிருங்க. பாருங்க, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம இன்னி பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம இன்னைக்கு பொரிக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. மசாலாலாம் நல்லா பிடிச்சிருக்கு. இது மாதிரி நல்லா கலக்கி 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெயில் போட்டுக்கலாங்க. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. அப்படியே நம்ம ஒரு 4 துண்டு பீஸா போட்டு எடுத்துக்கலாம். சிக்கன் மசாலா தாங்க சேர்த்துருக்கு. நான் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துல, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க.
பாருங்கள் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வர்றப்ப நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்க நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வர்றப்ப எடுத்துக்கலாம். இதெல்லாம் போட்டு எடுத்துக்கலாங்க. சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சிம்பிளாக நம்ம இருக்கிற வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு செஞ்சு போட்டுக்கிறேன். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.